வெல்கம் பெங்களூர் டு சேலம் ஃபுட்ஸ். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா கேரளத்து ஸ்பெஷல் உள்ளி தீயல். இது கேரளா மக்களின் ஒரு பாரம்பரியமான உணவு. ஓணம் பண்டிகை அன்னைக்கு ஓணம் சத்யாங்கிற விருந்தில் இதை கண்டிப்பாக பரிமாறுவாங்க. பல உணவுகள் பரிமாறும்போது இதுவும் ஒரு உணவாக அதில் சேர்க்கப்படுகிறது. சாப்பிடும்போது அவ்வளவு சுகமாக இருக்குதுங்க, அட்டகாசமாக இருக்குது. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்சால் ஒரு ஹைப்பும் கொடுங்க. உள்ளி தீயல் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இது போல் கலரோடு தான் இருக்கணும். தீயல்னா நல்லா வறுத்து எடுக்கணுங்கிறது தான் பொருள். அதனால தான் நல்லா வறுத்து எடுக்கும்போது இந்த கலரில் வரும். நாம் என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நாம் தேங்காய் துருவல் எடுத்துக்கிறோம். அரைமுடி தேங்காய் துருவல், வெங்காயம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி விதை, மிளகாய், சிறிது வெந்தயம். இதுதாங்க. இன்னும் ஒரு இன்க்ரீடியன்ஸ் இருக்குது, அது புளி. அது ஒரு எலுமிச்சப்பழ சைஸுக்கு எடுத்துகிட்டு சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். சுடு தண்ணி ஊற்றி ஊற வைக்கும் பொழுது சீக்கிரமாக நம்ம இதை பிழிஞ்சிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச பொருள்களெல்லாம் வறுத்து எடுக்கணும். இப்போ ஒரு கடாய் வச்சுட்டேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ நான் ஒன்றொன்னா வறுக்க போகிறேன். இப்போ கொத்தமல்லி விதை 2 ஸ்பூன் அளவு எடுத்துக்கிட்டேன். வெந்தயம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு எடுத்தால் போதும், அந்த அளவு எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் வரமிளகா, அது ஒரு 7-8 வரமிளகா எடுத்துருக்கிறேன். ஒரு 7 வரமிளகா எடுத்திருக்கேன். நமக்கு காரம் பத்தலைன்னா கூட கடைசியாக கூட ஒரு மிளகாத்தூள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வறுத்துக்கணும். நல்லா வறுத்து ஆச்சு. இப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ அதே வாணலியில் தேங்காய் வறுத்துக்கலாம். இப்போ அதோடு சேர்த்து நம்ம வறுக்கக்கூடாது. ஏன்னா இந்த தேங்காய் போடும்போது இந்த தேங்காய் ரொம்ப நேரம் நம்ம வறுப்பட வைக்கணும். அதனால் அதெல்லாம் சீக்கிரமாக தீஞ்சு போகிறதுனால இதை நம்ம தனியாக வறுத்துட்ருக்கேன். இப்போ இதில் கொஞ்சம் வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா ப்ரௌன் நிறமாக வறுக்கணும். ஆனால் தீயவே கூடாது. பாருங்கள், நல்லா ஒரு லோ ஃப்ளேமில் தான் வச்சு வறுத்துட்ருக்கேன். கொஞ்சம் நேரம் ஆனாலும் பரவாயில்ல. ஹை ஃப்ளேமில் வறுத்தா சீக்கிரமாக தீஞ்சிரும். அதனால் லோ ஃப்ளேம், அதாவது மீடியமாக இருக்கிற ஃப்ளேமில் தான் நான் வறுத்துட்ருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு ப்ரௌனாக வந்துருச்சு. இவ்வளோ வந்தால் போதும். இதை நம்ம எடுத்து வேறு பிளேட்டுக்கு மிக்ஸி ஜாரில் போட்டு வச்சிடலாம். கொஞ்சம் ஆற வச்சுட்டு வச்சிடலாம். இப்போ நான் முதல்லையே வறுத்த அந்த கொத்தமல்லி, மிளகாய் எல்லாமே இதோடு சேர்த்து ஒரு பெரட்டிட்டு இப்போ நான் ஒரு பிளேட்டில் கொஞ்சம் நேரம் ஆற வைக்கிறேன். அதுக்குள்ளே புளி நல்லா ஊறிடுச்சு. அதையும் கரைச்சி எடுத்து வச்சிடுறேன். ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம ஆறின இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டு இல்லை, பவுடராகவே அரைக்கலாம். தண்ணி ஊற்றி ஒன்றும் அரைக்கணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா இதில் தேங்காயில் இருக்கிற இந்த எண்ணெயே வந்து பிசுப்பாக இருக்கும். அதுவே போதும். நம்ம தண்ணி ஊற்றணுன்னு அவசியமே கிடையாது. நல்லா ஃபைன் பவுடராகவே அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள் எப்படி வந்திருக்குது, எண்ணெயாக இருக்குது பாருங்கள், கசிஞ்சிருக்குது. தேங்காயிலேருந்து வந்த எண்ணெய் இந்த மாதிரி தான் இருக்கணும். பாருங்கள், நசுக்குனா அப்படியே நல்லா தெரியுது எண்ணெய். கையெல்லாம் எண்ணெயாக இருக்குது பாருங்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நான் கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. இதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்தணும். ஏன்னா கேரளா மக்களின் பாரம்பரியமான உணவில் தேங்காய் எண்ணெய் தான் சேர்ப்பாங்க. அதனால் நான் தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கேன். கடுகு சேர்த்தியாச்சு. அப்புறம் சின்ன வெங்காயம், அது பாதியாக நறுக்கின வெங்காயம், அப்புறம் கருவேப்பிலை, வரமிளகா ஒரு 4 வரமிளகா அப்படியே முழுசாகவே போட்டுடலாம். போட்டு 3 பச்சை மிளகா நான் அதில் சேர்த்துறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேர்த்துங்க, இல்லைன்னா நீங்கள் அதை ரிஜெக்ட் பண்ணிவிடுங்க. ஆனால் நல்லாயிருக்கும், வாசனையாக இருக்கும். இப்போ இது வந்து ப்ரௌன் கலராக வரணுங்க. வெங்காயமும் நல்லா ப்ரௌனாக வரணும். ரொம்ப தீயாமல் பாருங்கள், ப்ரௌனாக வந்திருக்கு இல்லைங்களா? இப்படி வந்தால் போதும். இப்போ நாம் இதுக்கு புளி தண்ணி ஊற்றணுங்க. நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணியை இதில் சேர்த்திடலாம். சேர்த்துட்டு அதன் பிறகு மஞ்சத்தூள் இதில்
ஒரு தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்தணும் கலருக்காகவும். அதாவது ஆன்டிபயாட்டிக்கு பொருள் தானே இது, அதனால் குழம்பு எந்த வகைக்கானாலும் நம்ம மஞ்சள் சேர்த்தி தான் இருக்கிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டேன். இப்போது தண்ணியும் கொஞ்சம் ஊற்றிருக்கிறேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சி வச்ச பவுட்ரெல்லாம் இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுடலாங்க. அவ்வளோதாங்க, பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு. இது கொஞ்சம் லைட்டாக கெட்டித்தன்மையோடு தாங்க இருக்கணும் இந்த இது. இப்போ நான் வெல்லம் கொதித்த பிறகு வெல்லம் சிறிதளவு சேர்த்திருக்கேன். இன்னும் கூட சேர்த்தலாம், ஆனால் போதும் இந்த அளவு நமக்கு. பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இந்த அளவுக்கு இருந்தால் போதுங்க. எண்ணெய் எல்லாம் அப்படியே மேலே வந்துருச்சு. இப்படி இருக்கும்போது தான் நம்ம எடுக்கணும். பாருங்கள் கொஞ்சம் போட்டு சாதத்தில் சாப்பிட்டா கூட போதுங்க. நல்ல சாப்பிட்ட ஒரு உணர்வு கிடைக்கும் நமக்கு. அதாவது நிறைய சாப்பிட்ட உணர்வு கிடைக்கும். அருமையான இந்த உள்ளி தீயலை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கேரளா மக்கள் மட்டும்தான் சாப்பிட்ணுன்னு இல்லைங்க, நாம் எல்லாருமே இதை சாப்பிட்லாம். பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக என்னுடைய ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.